மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8, 9. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தினந்தோறும் ஆண்டவருடைய வார்த்தை அப்படிங்கிற தலைப்புல நம்ம தியானிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இது 3ஆம் நாள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய ஒரு வார்த்தையில் அத்தனை வல்லமை இருக்கிறதை பட்டாளத்துக்கு தலைவனாயிருந்த ஒரு செஞ்சுரி மேன், ஒரு 100 பேருக்கு அதிபதியா இருக்கிறவன், ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையை புரிந்து வைத்திருந்தான். அல்லேலூயா. ஒரு பட்டாலியனா இருந்தாலும் கூட, ஏன்னா பட்டாலியர்கள் உங்களுக்கு தெரியும், மிலிட்டரியில ஒரு வார்த்தை தான் அட்டென்ஷன் அப்படியே நிக்கணும். ஆமென். அப்படி ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு உண்டு. ஆனால் அவன் ஆண்டவரை கவனிக்கிறான். ஆண்டவரே, என் வேலையால் எப்படி இருக்கிறான்? திமிர்வாதமாய் கொடிய வேதனைப்படுகிறான். அந்த வேதனையை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. தயவு செய்து ஆண்டவரே அவனை சுகமாக்குங்கன்னு ஒரு விண்ணப்பம் வேண்டிக்கிறான். இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் உன் வீட்டுக்கு வர்றேன், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். எல்லாரும் கவனிங்க. ஆண்டவர் நிக்கிற இடத்துல இருந்து அவனை சுகமாக்க முடியும். அல்லேலூயா. ஆனால் ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறார்னா, மிலிட்டரி மேன், 100 பேருக்கு அதிபதி, அதிகாரம் படைத்தவன், அவனுடைய சுபாவத்தை கவனிக்கிறார். அவனே தன்னை தாழ்த்த ஆரம்பிச்சிட்டான். வேண்டிக் கொள்வது மாத்திரம் இல்ல, தன்னை தாழ்த்துறான். எப்படி தாழ்த்துறான்? தயவு செய்து எங்க வீட்டுக்கு வராதீங்க, என் வீட்டுக்கு வர்ற அளவுக்கு அதுக்கு நான் தகுதியானவன் அல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லும் போது, வேணாம் பிரதர், எங்க வீட்டுக்கு வர வேணாம், நாங்களே வந்து பார்க்கிறோம் அப்படி சொல்லுவாங்க. அது என்ன ரீசன்? நிறைய காரணம் இருக்குது. நீங்க வீட்டுக்கு வந்தா உட்கார்றதுக்கு ஒரு சேர் இருக்காது. இவன் பட்டாலியன்ல வீடு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க வர்ற அளவுக்கு என் வீடு ஒரு பரிசுத்தமான வீடு கிடையாது, ஒரு சுத்தமான வீடு கிடையாது. என் வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு நான் தகுதியானவன். அந்த தாழ்மையை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. முதல்ல அந்த தாழ்மையை பார்த்தார், உடைக்கப்பட்ட இருதயம். அடுத்து அவன் கன்ஃபஸ் பண்றான் பாருங்க. அந்த கன்ஃபஷன் தான் ஒரு மிராக்கிளுக்கு வழி பிறக்குது. வியாதிஸ்தர்கள் எப்பயுமே ஆண்டவரை கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன், say the word,
and my servant will be healed. ஒரு வார்த்தை நீங்க சொல்லிட்டா போதும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் என்ன ஆயிருவான்? சுஸ்தமாயிருவான். இந்த இடத்துல நம்மை நாமே அலசி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். ஆமென். நம்ம கையில வேதாகமம் இருக்குது. எந்த அளவுக்கு இந்த வார்த்தையின் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோம், எந்த அளவுக்கு இந்த வார்த்தைய இருதயத்துக்கு கொண்டு போறோம், எந்த அளவுக்கு இந்த வார்த்தையை அபியாசப்படுத்துறோம். நல்ல கவனிங்க. ரீட் த வேர்ட் ஆஃப் காட், சர்ச் த வேர்ட் ஆஃப் காட். நல்ல கவனிக்கணும். வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை ஆராயணும், நல்ல வேதத்தை கை கொள்ளணும். இந்த கை கொண்டு நடக்கும்போது மாத்திரமே நமக்குள்ள இந்த வார்த்தையின் மேல ஆழமான விசுவாசம் பிறக்கும். அல்லேலூயா, ஆமென். ஏசாமி இருந்த நாட்கள்ல மருத்துவர்கள் இருந்தாங்க, ஏகப்பட்ட மருத்துவர்கள் இருந்தாங்க. அப்படி மருத்துவர்கள் இருந்தாலும் கூட இந்த திமிர்வாதம் பிடித்தவனுக்கு நூற்றுக்கு அதிபதியினுடைய மன்றாட்டு இயேசுவை பார்த்துட்டான். இயேசுவால நிச்சயமா என்ன செய்ய முடியும்? குணமாக்க முடியும் நம்புறான். அதான் எரேமியா சொல்றாரு 23:23, நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்துக்கும் தேவன். ஆண்டவரே, நீங்க நிக்கிற இடத்துல இருந்து என் வேலைக்காரன்ட்ட ஒரு வார்த்தை அனுப்புங்க. நீங்க நிக்கிற இடத்துல இருந்து ஒரே ஒரு வார்த்தை. நான் கவனிச்ச வரைக்கும் அந்த நூற்றுக்கு அதிபதி பேசின இடத்துல இருந்து, அந்த கலிலேயா கடல்ல இருந்து அந்த திமிர்வாதக்காரனுடைய வீடு 8 கிலோமீட்டர். 8 கிலோமீட்டர். நம்ம ஆண்டவருடைய வார்த்தை 8 கிலோமீட்டர்ல 80,000 கிலோமீட்டர், 8 லட்சம் கிலோமீட்டர் பாயும் அப்படியே. அதனாலதான் அவர் ஒரே வரியில சொல்லிட்டாரு, சமீபத்திற்கு மாத்திரமா நான் கடவுளா இருக்கிறேன், தேவனா இருக்கிறேன், தூரத்துக்கும். எவ்வளவு தூரத்துக்கு என்னுடைய வார்த்தை பாயும். அதனாலதான் நம்ம இன்னைக்கு செல்போன்ல ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்குது, சாதாரண லேண்ட்லைன்ல ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்குது. ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துறேன். நம்முடைய ஓட்டு கட்டடத்துல ஆராதனை நடந்துட்டு இருந்துச்சு. அப்பெல்லாம் இப்படி செல்போன் வசதி எல்லாம் கிடையாது, இப்படி செல்போன் வசதி எதுவுமே கிடையாது. அப்ப பாருங்க, சென்னையில இருந்து ஒரு பாஸ்டர் போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அந்த போனு எந்த நம்பர் கொடுத்த, லேண்ட்லைன் நம்பர் யார் நம்பர் கொடுத்தேன்னு எனக்கு சரியா ஞாபகம் வரல. அந்த நம்பருக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கிறார். அவங்க மனைவி அடிக்கிறாங்க. பாஸ்டர் மெட்ராஸ் வந்தாங்க, 3 நாள் நற்செய்தி பெருவிழால பேசிட்டு வந்தாங்க. பாஸ்டர் போனதுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்காரரு ஒரு ஆல்நைட் பிரேயர் நடத்தினாரு. அந்த ஆல்நைட் பிரேயர்ல அவரால் என்ன பண்ண முடியல, கொஞ்ச நேரத்தில் அவரால் நடத்த முடியல. தவக்கால மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு எங்க வீட்டுக்காரரு, சர்ச்சு பூரா தவிக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி போன் பண்ணது யாரு? பாஸ்டருடைய ஒய்ஃப். வீட்டுக்காரரு சர்ச்சு போற விசுவாசிகள் எல்லாம் வெளியில ஓடிட்டாங்க, தவக்கால மாதிரி உள்ளுக்குள்ள தவிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு ஒண்ணு. ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இல்லைங்க ஐயா, நல்லா தான் இருந்தாரு, நைட் பிரேயர்னு வந்தாரு. நான் எதேச்சியா கேட்டேன், அந்த நைட் பிரேயர் என்ன நைட் பிரேயர்ன்னு? அமாவாசை நைட் பிரேயர்னாங்க. அட ஏமா அமாவாசை பௌர்ணமின்ட்டு அப்படின்னு ஒரு லேண்ட்லைன்ல நின்று நான் அடிச்சுட்டு அவர் காதுல வைங்கன்னு காதுல வச்சா, இங்க ஜோம் பண்ண அந்த தவக்கால் ஆவி பறந்து போய் விழுந்து பரிபூர்ணமான விடுதலையா அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, நல்லா ஆயிட்டாரு எங்க ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு. நான் சமீபத்திற்கு மாத்திரமா, எவ்வளவு தூரத்திலையும் இந்த வார்த்தையை கர்த்தர் அனுப்ப முடியும், எவ்வளவு தூரத்திலையும். இன்னைக்கு கொஞ்சம் நம்ம ஆழமா போறோம். அதே எரேமியா 23:29 சொல்றாரு,
என் வார்த்தை அக்கினி தழலை போலவும் கண்மலையை நொறுக்குகிற சம்பட்டியை போலவும் இருக்கிறது அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, என் வார்த்தை ஒரு அக்கினி, அது கண்மலையை நொறுக்குகிற ஒரு சம்பட்டிங்கிற, ஒரு சம்பட்டியை போல என்னுடைய வார்த்தை. சரி, அப்ப ஏன் நமக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தையின் மேல ஒரு ஆழமான நம்பிக்கை, ஒரு ஆழமான விசுவாசம், ஒரு ஆழமான மன உறுதி, ஒரு ஆழமான ஒரு பிடிமானம் ஏன் வரமாட்டேங்குது? நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. இன்னும் சங்கீதத்துல 107ஆம் சங்கீதத்துல 20வது வசனத்துல பக்தன் சொல்றான், அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி என்ன செய்யறாரா? அவர் தமது வசனத்தை 107:20 பாருங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். 2 காரியம் அங்க நடக்குது. 1, அவர்களை குணமாக்குகிறார். 2, அவர்களை அழிவுக்கு என்ன பண்ணுகிறார்? நம்ம சபையில நிறைய பலவீனப்பட்டு கிடக்குறாங்க, நிறைய பலவீனப்பட்டு கிடக்குறாங்க. இந்த பலவீனங்கள் எல்லாம் சபையில மாறணும். அல்லேலூயா. கைகால் வலி, இடுப்பு வலி, நரம்பு வலி, இந்த சேர் பிரதர் தெரியாம வாங்கிட்டாரு, ப்ளூ கலர் சேர் தான் வசதியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் சேர் என்ன பண்ண முடியாது. இது எல்லாருக்கும் கம்ஃபர்டான சேர் தான். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நிறைய பலவீனங்கள் ஆட்கொண்டு இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இனிமே இந்த சபைக்குள்ள நான் வசனத்தை அனுப்ப சித்தமா இருக்கிறேன். எப்படி வசனத்தை அனுப்புறது? எப்படி அனுப்புறது? நல்ல கவனிங்க, கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, என் வாயிலிருந்து புறப்படும் வசனம், என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது எப்படி இருக்குமா? நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வோமா? நான் அனுப்புகிற வசனம் அது என்ன பண்ணும்? குணமாக்குகிறது மட்டும் இல்ல, அழிவுக்கு தப்புவிக்கிறது மட்டும் இல்ல, அது என்கிட்ட வெறுமையாவே வராது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் அனுப்பும் போது அந்த வசனம் எப்படி வராது? வெறுமையா என்கிட்ட திரும்பி வராது. அது நான் விரும்புகிறத செய்யும், இன்னொன்னு செய்யும், அனுப்பின காரியங்கள் வாய்க்கும்படி செய்யும். அல்லேலூயா. கவனிக்கிறீங்க நான் நம்புறேன். நல்ல கவனிங்க. உங்க கையில இருக்கிற வேதாகமம் விலையேற பெற்றது. இந்த வேதாகமம், இந்த வார்த்தை, இது உண்மையாகவே ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, இருபுறமும் கருக்குள்ளது, எந்த பட்டயத்திலும் கூரானது, ஆவியும் உள்ளந்தரியங்களையும் ஊடுருவக்கூடியது, ஆத்துமாக்களையும் கணுக்களையும் மூட்டுக்களையும் என்ன செய்து பிரிக்கக்கூடிய வல்லமை உடையதுதான் இந்த தேவனுடைய வசனம். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுவோமா? இப்ப பாருங்க, அந்த 100க்கு அதிபதி சொன்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். நிறைய இருக்கு பைபிள்ல. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லி விடுதலை ஆனது. ஒரு 7 காரியம் மட்டும் வேகமாய் சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். ஒரே வார்த்தையில ஹீலான ஒரே வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை பார்த்தோம்னா, மறுபடியும் அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். எல்லாரும் கவனிங்க.
சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, தயவு செய்து கவனிங்க. இப்ப ஒரு சூம்பின கை உங்கள்ட்ட ஜெபிக்க வர்றாங்க. இயேசுதான் நமக்கு முன்மாதிரி. இப்ப என்ன பண்றாரு பாருங்க, அந்த மனுஷனை நோக்கி எழுந்து நடுவே நில் என்று சொல்லி, அவருடைய குணமாக்குகிற வரத்தை நீங்க இப்படி பிரிச்சு பகுத்து படிக்கணும். அவர் நினைச்சாருன்னா கைய நீட்டுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அவர் என்ன சொல்றாரு, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி. எல்லாருக்கும் முன்னாடி நீங்க சில நேரங்கள்ல கவனிச்சிருக்கலாம், நம்ம சபையில சில நேரங்கள்ல சில ஆட்களை முன்னாடி கூப்பிட்டு நிக்க சொல்வேன். எல்லாருக்கும் முன்னாடி அந்த கிருபை வெளிப்படணும், எல்லாருக்கும் முன்னாடி அந்த அற்புதங்கள் வெளிப்படணும், அடையாளங்கள் வெளிப்படணும், அவநம்பிக்கைகள் போகணும். அல்லேலூயா, சத்தமா ஒரு ஆமென். அவர் சூம்பின கையை உடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். எல்லாரும் கவனிங்க. ஓய்வு நாள்ல சர்ச்சுக்குள்ள இவர் நின்று இவர் சூம்பின கையுடையவனை கூப்பிடுறாரு. எல்லாரும் அவரை குற்றம் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கிறாங்க. அவர் ஒரு காரியம் கேட்கிறாரு, ஓய்வு நாட்கள்ல நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, அவர்களுடைய பேசாம இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு, இப்ப அவர் கோபத்தோட ஒரு அற்புதம் பண்றார். எல்லாரும் கவனிங்க. இந்த மிரக்கலை நீங்க கவனிக்கணும். எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி அற்புதம் செய்யற தேவன் அல்ல. செம கோபத்துல இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசாமிக்கு கோபம் வந்துச்சா? யாரை பார்த்து கோபம் வந்துச்சு? யாரை பார்த்து கோபம் வந்துச்சு? நன்மை செய்ய ஜபாலயத்துல நன்மை செய்யக்கூடாதுன்னு காத்திருந்த ஒரு கூட்டத்தை பார்த்து பயங்கர கோபம் வந்துச்சு. சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். ஒரே வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்க. கைய நீட்டு. பக்கத்துல சொல்லுங்க, கைய நீட்டு. இந்த ஒரு வார்த்தை சொல்லி நீங்க சுகமளிக்கிற அந்த அற்புதத்தை பார்க்கிறதுக்கு பல மணி நேரங்கள் நீங்க ஜெபிக்கணும். சத்தம் வரலையே. இந்த ஒரு வார்த்தை சொல்லி இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு இரவெல்லாம் பிதாவினுடைய சமூகத்துல யார் கிடந்தா? இரவெல்லாம் இயேசுக்கு இருந்தார். நம்ம அப்படி இருக்கிறோமா? அப்படி இருந்தாதான் இது நடக்கும். அப்படி இருந்தாதான் தேவ வல்லமை வெளிப்படும். அப்படி இருந்தாதான். நான் ஒரு காரியம் சொல்றேனே, இப்ப என்னால முடியல அப்படின்னு நான் சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது. அப்போலோ டாக்டர் கேன்சர்னு டியூமர்னு தலையில கேன்சர்னு எழுதி நாளைக்கு சர்ஜரி சென்னையில. தஞ்சாவூர்ல இருந்து ஒரு சிஸ்டர் வர்றாங்க, நம்ம ஊழியத்தை கேள்விப்பட்டு வர்றாங்க. அப்ப நாங்க ஒரு 2-3 பேர் தான். இரவெல்லாம் 9ல இருந்து காலையில 5 மணி வரைக்கும் ஜெபிக்கிறோம். ஜெபிச்சுட்டு அந்த சகோதரி என்ன பண்றோம் தெரியுமா? நீங்க அப்போலோ போங்க. இது ராஜகோபாலபுரத்துல நடந்தது. நீங்க அப்போலோ போங்க, டாக்டர் ஸ்கேன் பண்ணுவாரு, தலையில இருந்த கட்டி என்ன செய்யாது, இருக்காது, போங்க. அல்லேலூயா. என்ன நடந்தது பாருங்க. அடுத்த நாள் போய் அவங்க ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரிக்காக உள்ள அட்மிஷன் போட்டு தலையில ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தா கட்டியவே காணோம். அந்த சுகம் அடைந்தத, அந்த விடுதலையானத தேங்க்ஸ் பண்ண கூட அந்த சிஸ்டர் வரல. மனிதர்கள் அப்படிதான். ஆனா நம்ம செலுத்தி இருக்கிற விலை கரையா இருக்கு பாத்தீங்களா? நான் கர்த்தருடைய அற்புதங்களை அப்படியே கண்ணார கண்டவன். கைய நீட்டு, அவ்வளவுதான், பினிஷ்ட். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கைய நீட்டு.
அந்த ஒரு வார்த்தை சொல்றதுக்கு நீங்க 8 மணி நேரம் ஜெபிக்கணும். அந்த ஒரு வார்த்தை கையை நீட்டு அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க பல மணி நேரம் ஜெபிக்கணும். கர்த்தர் அற்புதங்களை செய்யறதுக்கு. அல்லேலூயா. இன்னொரு சாட்சி சொல்லவா? நம்ம சபையில, ஆலங்குடி கிளை சபையில ஒரு தம்பி ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தார். அவங்க மனைவிக்கு 8 வருஷமா குழந்தை இல்லை. அந்த தங்கச்சி பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸ்டெல்லா. 8 வருஷமா குழந்தை இல்லை. என்கிட்ட ஒரு நாள் திடீர்னு என்ன நினைச்சிச்சுன்னே தெரியல, அந்த தங்கச்சி வாழ்க்கையே விரக்தி ஆயிடுச்சுன்னு, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குன்னு. அப்ப நான் ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டேன். இந்த ஆல் நைட் பிரேயருக்கு வா, ஃபுல்லா 9 இருந்து காலையில 5 மணி வரைக்கும் அட்டன் பண்ணு, கர்த்தர் உனக்கு அற்புதமா ஒரு குழந்தை கொடுப்பார், வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்கச்சிக்காக பல மணி நேரங்கள் தேவ சமூகத்துல தனிமையா நான் கடந்தேன். நைட் பிரேயருக்கு அதே மாதிரி இந்த தங்கச்சி வந்துச்சு. முன்னாடி கூப்பிட்டேன், எல்லாருக்கும் முன்னாடி கூப்பிட்டேன், கணவன் மனைவி 2 பேரும். இந்த வருடத்தில் உற்பவ கால திட்டத்தில் நீ ஒரு குழந்தைய கையில ஏந்திட்டு இருப்ப. தூக்கிட்டு வந்துருச்சு, ஒரே வருஷம் பிள்ளைய தூக்கிட்டு வந்துருச்சு. இந்த கரையை செலுத்தணும். சும்மா சும்மா நடக்காது. சூம்புன கையை நேரம் வரணும்னா அது சும்மா நடக்காது. அதுக்கு பல மணி நேரங்கள். ஏன்னா இயேசு சொன்னாரு, இந்த அற்புதங்கள் வரத்தை பெறணும்னா பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அது அல்லாமல் தானாக ஒண்ணுமே. அப்ப ஏசாமி நமக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி பல மணி நேரம் இருந்து வந்தாதான் சபைக்குள்ள. எனக்கு இந்த பழைய ஆட்கள் எல்லாம் நான் நினைச்சு பாக்குறேன். அக்ரி டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய ஆபீசர் இருந்தார். திருச்சியில இருந்து வருவார் ஆல் நைட் பிரேயருக்கு. அவர் போகும்போது என் கையை பிடிச்சு அழுதார். என் மேரேஜ்ல எல்லாம் அட்டன் பண்ணார். அவர் சொல்வார், நைட் பிரேயருக்குள்ள என்ட்ரானாவே அந்த தேவ பிரசன்னம் எங்களுக்கு தெரியும் பிரதர் அப்படிம்பார். நல்ல கவனிங்க, நீங்க அப்படி மாறணும். உங்க கைகள் மூலமா கர்த்தர் அற்புதங்களை செய்யணும். அல்லேலூயா. அவன் கை மறு கையை போல சுஸ்தமாயிற்று. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்க பாருங்களேன், சுகம் அளிக்கிற வரத்தை நீங்க எல்லாம் விளையாட்டா நினைச்சுக்க கூடாது. அற்புத வரங்களை விளையாட்டா, கர்த்தருடைய வரத்தையே நீங்க விளையாட்டா நினைச்சிடக்கூடாது. ஏன்னா யாக்கோப்பு 1:18 சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்க இருந்து உண்டாகி, ஜோதிகளின் பிதா எங்க இருந்து தான் உண்டாகுது? பரத்திலிருந்து உண்டாகி. இப்ப இங்க ஒரு சூமன கையோ உறுப்புடையவனை நான் சுகமாக்கணும்னா பரத்துல அது ஓகேன்னு டிக் பண்ணாதான் இங்க அது கிளிக் ஆகும். அல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்க இருந்து உண்டாகி, பரத்திலிருந்து உண்டாகி. அங்க உண்டானாதான் இங்க உண்டாகும். அங்க சாங்ஷன் ஆனாதான் இங்க சாங்ஷன் ஆகும். 2 பேர் என் நாமத்தினால் ஒருமனப்பட்டு கூடியிருந்தால் உண்டாகும். கிரியேட்டிங் பவர். அந்த புது சிருஷ்டிப்பு உண்டாகணும்னு சொன்னா இந்த கால் மாதிரி இந்த கால் வரணும், இந்த கண்ணு மாதிரி இந்த கண்ணு, இந்த காலுக்கு 2 இன்ச்சு குறைவு. நம்ம ஊழியத்துல நடந்தது. ஜெபிச்சு முடிச்சோன்னு 2 இன்ச்சு வளர்ந்துச்சு காலு. அற்புதம் நடந்தது. ஒரே ஆல் நைட் பிரேயர்ல 2 பிரேதங்கள் இந்த ஊழியத்தின் மூலமா எழும்பி இருக்குது. அல்லேலூயா. கர்த்தரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இது ஒரு சூம்பின கை உடையவனுக்கு டெமோ நான் சொல்றேன். சரி, குஷ்டரோகி எப்படி சுகமாக்குனாரு? மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை பாருங்க. மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். சரி. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். அவ்வளவுதான். ஒரே வார்த்தை. குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். எல்லாரும் கவனிங்க, ஒரே வார்த்தை தான், எனக்கு சித்தம் உண்டு. அங்க நீங்க கவனிச்சீங்கன்னா உடனேங்கிற வார்த்தை வருதா? நாளைக்குதான் உனக்கு குஷ்டம் சரியாகும்னு சொல்லல.
புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா இந்த உடனேங்கிற வார்த்தை சடன்லி, அதுக்குதான் சாதையா சொல்வாரு, சாது ஜபராஜையா, அற்புதங்கிறது எப்படி இருக்கணும்னா சுவிட்ச் போட்டா லைட் எரியணும். சுவிட்ச் போட்ட உடனே லைட் எரியுதா இல்லையா? மினுக்கு மினுக்குன்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்தா அவங்க டென்ஷன் ஆயிருவீங்கல்ல. ஆமா, இன்னைக்கு போய் நாளைக்கு வாங்கலாம், இங்க போட்ட உடனே நடக்கணும். அதான் அற்புதம். உடனே எனக்கு சித்தம் உண்டு, நீ என்ன ஆகு. இப்படியெல்லாம் நம்ம கர்த்தர்ட்ட தியானிச்சு 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 இந்த வரங்களை கொடுங்க ஆண்டவரே, இந்த கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வரங்கள் உடையவர்கள் இந்தியாவில் விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க. விரல் விட்டு தான் எண்ணலாம். மைட்டி மிரக்கல், இன்னைக்கு மிரக்கல் நடக்கிறதெல்லாம் அபூர்வமாயிருச்சு. இன்னைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வது பாருங்க. புறஜாதிகள் ஒன்னும் இல்லைங்க, 3000 பேர் நம்ம சபையை நிறைக்கிறதுக்கு நீங்க ஊர் ஊரா டிராக்ஸ் கொடுக்க வேணாங்க. ஒரு இது என்னன்னா, அந்த அற்புதங்களை பெற்ற ஜனங்க ஆண்டவர் பின்னாடி வரவே மாட்டாங்க. பாருங்க, 100ல 1 கேஸ் 2 கேஸ் தான் வரும். இதுல ஊழியக்காரவங்க நாங்க டவுன் ஆயிருவோம். நாங்க அப்படியே இடரல் ஆகி மனசு ஒட்டஞ்சு நொறுங்கிரும். இவ்வளவு விளைக்கரையும் கொடுத்து இவ்வளவு, ஆனா இதெல்லாம் சட்டம் பண்ணாம நம்ம வேலையை பண்ணிட்டு போயிடணும். கர்த்தரால தொடப்பட்டவன் தப்பிக்கவே முடியாது. சத்தம் போட்டு ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாக்க. சரி, குஷ்டரோகிக்கு இப்படி நடந்துச்சு. பெரும்பாடு உள்ள பெண்மணிக்கு என்ன நடந்துச்சு பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கங்க. மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 19 இருந்து 20 இருந்து பாருங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. ஒரே நிமிஷம் கவனிங்க. இதெல்லாம் ஏன் ஆவியானவர் பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறாரு? ஒரு பெண்ணுக்கு பெரும்பாடு, கவனிக்கிறீங்க, பெண்களுக்கு தெரியும். ஒரு பெண்ணுக்கு பெரும்பாடு ஒரு 2 days 3 days அதோட ஸ்டாப் ஆயிரணும். அது கர்த்தரே படைப்புல உருவாக்கின விதம். ஆனா இந்த பெண்ணுக்கு எவ்வளவு நாளுங்க? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நரகத்தை 12 வருஷம் நரகத்தை அனுபவிச்சு, அது மட்டும் இல்லைங்க, அது மட்டும் இல்ல, இத மற்ற சுவிசேஷ புத்தகத்துல படிச்சீங்கன்னா மருத்துவர்களாலே அவ சித்திரவதை. 5:26 அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? மார்க் 5:26 பாருங்க. இப்ப எனக்கு உடம்புல எந்த வியாதியுமே இல்லை, எனக்கு உடம்புல எர்னியாவே இல்லை. இப்ப நான் அவதிப்படுறது யாரால அவதிப்பட்டு இருக்கிறேன்? மருத்துவரால தான் அவதிப்பட்டு இருக்கிறேன். வைத்தியர்களால தான் நான் இப்ப அவதிப்பட்டு இருக்கிறேன். இதே நிலைமை தான் இந்த சகோதரிக்கு. வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, இதுதான் இன்னைக்கு உச்சகட்டம். இந்த மகள் ஒரு டெசிஷன் எடுக்கிறா, அவரை தொடணும், இல்லைன்னா அவர் என்ன தொடணும். அல்லேலூயா. நீங்க வாய் திறந்து சொல்லுங்க. ஒண்ணு நான் அவரை தொடணும், இல்லன்னா அவர் ஆமா, வேற வழியே கிடையாது. ஒன்னு அவர் என்ன தொடணும், இல்ல நான் அவரை தொடணும். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இயேசுசாமி பக்கத்துல இருந்த ஆட்களே அவிசுவாசத்துல இருந்தாங்க. நம்ம எல்லாம் நாங்க போதிச்சு வேதத்தை நீங்க வாசிச்சு, அப்படிதான் இயேசுன்னு ஒருத்தர் இந்த பூமியில இருந்தாரு, ஊழியம் பண்ணாரு, மரித்தாரு, 3ஆம் நாள் உயிர்த்தாரு, பரலோகத்துல இருக்கிறாரு. இத்தனை வருஷமா நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென். அல்ல கவனிங்க. அதனாலதான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார் கர்த்தர். என்ன ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போனாரு? கண்டு விசுவசிக்கிறவனை விட காணாமல் விசுவசிக்கிறவர்கள். நம்ம பாக்கியவான்ல பெரிய லிஸ்ட்ல இருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப பாருங்க, சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசு கேள்விப்பட்டு, அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக அவருடைய வஸ்திரத்தை தொட்டால்
இந்த காரியங்கள்லாம் நீங்க ஈஸியா படிச்சுட்டு போயிடக்கூடாது. கொஞ்சம் நல்ல கவனிங்க. சொல்லின்னு இருக்கா, வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லின்னு இருக்கா. அதான் கன்ஃபெஷன். எப்ப பார்த்தாலும் அவன் வாயில என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? இனி எவன்ட்டையும் போக கூடாது, எந்த டாக்டர்ட்டையும் போக கூடாது அப்படின்னு வாய் நிறைய அந்த அம்மா என்ன சொல்லிக்கிட்டே இருக்கு? நான் இயேசுவை தொட போறேன், இயேசுவை தொட போறேன், இயேசுவை தொட போறேன், இயேசுவை தொட போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு. அது என்ன ஆயிருச்சு? ஒரு கட்டத்தில் இவர் வந்தாரா, தப்புன்னு போய் தொட்டுருச்சு, கொஞ்சம் கூட பயம் இல்லாம. வாட் எவர் யூ கன்ஃபஸ், நீங்க எதை நீங்க சொல்லி 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 கர்த்தர்ட்ட நீங்க தைரியப்படுத்துறீங்களோ அது உங்க வாழ்க்கையில நிஜமா மாறிடும். அல்லேலூயா. எப்பயுமே உயர்ந்த எண்ணங்களோட பேசுங்க. கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் என்னை ஊழியம் பண்ண வைப்பார், கர்த்தர் என்னை கொண்டு சாதிப்பார். அறந்தாங்கில இந்த மாசம் சபை ஸ்தாபிக்கிறோம். ஆவுடையார் கோயில பிப்ரவரி, மார்ச்ல எங்க மணமேல்குடி. இப்படி நம்ம கன்ஃபஸ் பண்ணணும். ஜெபத்துல, தனிமையில இப்படி சொல்லும் போது ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்ப்பை பார்ப்பார். அல்லேலூயா. உடனே ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறார், யார் என்ன தொட்டது? அவருக்கு தெரியாதா? 1,00,000 பேர் தொட்டாலும் அழகா சொல்லிடுவார் யார் தொட்டதுன்னு. ஆனாலும் அவருக்கு ஒரு ஆசை, யார் என்ன தொட்டது? உடனே பயந்து நடுங்கி நம்ம நிக்குது. அப்ப என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை வெளியில போனுச்சுங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்குள்ள இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போய் ஜனங்களை தொடணும். அல்லேலூயா. அதான் குணமாக்குகிற வல்லமை, விடுவிக்கிற வல்லமை, ரட்சிக்கிற வல்லமை, அழிவுக்கு தப்புவிக்கிற வல்லமை. ஆமென். ஹல்லேலூயா. உடனே இந்த பெரும்பாடு உதிர ஊரல் நின்று போனது. தான் சுகமானதை சரீரத்துல என்ன பண்ணா உணர்ந்தால். அந்த வார்த்தைக்காக நீங்க ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொன்னாரு, நீ வேதனை நீங்கி, உன் வேதனை நீங்க எப்படி இரு. ஆனா மத்தேயுல என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை என்ன பண்ணிருச்சு, உன் விசுவாசம் உன்னை என்ன பண்ணிருச்சு, ரட்சித்தது. முதல்ல சூமின கை சொன்னேன், ரெண்டாவது குஷ்டரோகிய சொன்னேன், மூணாவது பெரும்பாடுள்ள பெண்ணை சொன்னேன், நாலாவது 2 குருடர்கள் வந்து இயேசுகிட்ட நிக்கிறாங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல அவங்க ஒரு அறிக்கை பண்றாங்க பாருங்க. அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, இல்ல மேல உள்ள வசனம், அவர் வீட்டிற்கு வந்தபோது அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். 29ல என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது. அவ்வளவுதான். ஒரே வார்த்தை. குருடர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை. அப்ப என்ன பண்ணணும்? பார்வையற்றவர்கள், பார்வை குறைவானவர்கள் தினமும் கண்கள் மேல கைகளை வைத்து, ஆண்டவரே என் கண்களை திறக்க நீர் வல்லமை உடையவர், ஆண்டவரே என் கண்களை வெளிச்சத்தை கொடுக்க நீர் வல்லமை உடையவர். அல்லேலூயா. 5வது காரியம், திமிர்வாதக்காரன். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வசனங்களை படிங்க. அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். நல்லா கவனிச்சீங்களா? திமிர்வாதக்காரனை பார்த்து மகனே திடன் கொள்ளுங்கிறார். 9:22 பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து மகளே திடன் கொள்ளுங்கிறார். இருக்கா? 9:2 மகனே திடன் கொள்ளுங்கிறார். 9:22 மகளே திடன் கொள்ளுங்கிறார். நல்ல கவனிங்க. இங்க என்ன நடக்குது பாருங்க. ஒரே வார்த்தை தான். இன்னைக்கு பூரா நம்ம இந்த ஒரு வார்த்தையில அற்புதத்தை தியானிக்கிறோம்.
உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவ்வளவுதான். கைகளை உயர்த்தி சந்தோஷமா ஆமென். ஹல்லேலூயா. சூமின கைய எல்லாருக்கும் முன்னாடி நிக்க வச்சு கைய நீட்டு, பினிஷ். ஹல்லேலூயா. குஷ்டரோகிய சித்தமுண்டு சுத்தமாக, பினிஷ். பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. குருடர்களை பார்த்து உங்கள் விசுவாசத்தின்படி உனக்கு, திமிர்வாதக்காரனை பார்த்து உன் பாவம் உனக்கு, அவ்வளவுதாங்க. அவ எல்லாரும் கண்ணாபின்னு திட்டுறாங்க, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவர் யாருன்னு. அவ கர்த்தர் சொல்றாரு, இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து எழுந்து நடன்னு சொல்றதா இல்ல உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றதா? எழுந்து நடன்னு சொல்றது எனக்கு இன்னும் ஈஸி, இன்னும் சுலபம். ஆனா அவன் எழுந்து நடந்து நேர தியேட்டருக்கு போயிடுவான். அது மாதிரி நடந்துச்சுங்க. ஒரு தங்கச்சிக்கு 1.5 வருஷம் ஜெபம் பண்ணாங்க படுத்த படுக்கையில. 1.5 வருஷம், சித்ரான்னு ஒரு தங்கச்சி 1.5 வருஷம் ஃபாஸ்டிங் இருந்து, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நாங்க செலுத்தி இருக்கிற கரையம்லாம் யாருக்கு தெரியாதுங்க. அவ்வளவு கண்ணீர் வடிச்சிருக்கோம் சின்னப்பா நகர்ல. தினமும் போய் முழங்கால் போட்டு 1.5 மணி நேரம் அழுவோம். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அவ எழும்பிட்டாங்க, நடந்துட்டாங்க. என்ன பண்ணா தெரியுமா? நேர சாந்தி தியேட்டருக்கு போனா. நான் விளையாட்டு சொல்லல. ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சா, கர்த்தரை மறந்தா, ஜெபத்துக்கு வர மறுத்தா. ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா இறந்துட்டான். ஒரே ஒரு காரியம் சொல்றேன், இந்த டிவைன் ஹீலிங்ல யாரும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, பி சீரியஸ். அற்புத சுகமளிக்கிற காரியத்துல கர்த்தரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டா அதுக்கு உண்மையாகவும் உத்தரவாதமாகவும் நம்பிக்கையாகவும் நாம் இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்துல நான் சொல்ல மாட்டேன், அது ஆண்டவர் கோபம் எப்படி வரும்னே தெரியாது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. சரி, 5 விஷயம் பேசிட்டேன். நான் 2 நிமிஷம். பிசாசுகளை நிறைய விதத்துல துரத்தினாரு. ஆனா ரொம்ப எளிமையான வார்த்தை தான் சொன்னார். நீங்க படிக்கலாம் வேண்டாம். மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல, மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல 32வது வசனம், அதுக்கு மேல உள்ள வசனத்தை படிங்க. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றிக்கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. பிசாசு ஒரு ஜெபம் பண்ணுது. யார்கிட்ட? பிசாசுகள் எல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்ந்து ஏசப்பா கிட்ட என்ன ஜெபம் பண்ணுது? எங்களை விரட்டுறீங்கன்னா, எங்களை விரட்டிக்கிட்டே இருக்கிறீங்களே, நாங்க எங்கதான் போறது அப்படின்னு கேக்குது. ஒரு ஜெபம் பண்ணுது. ஆண்டவர் சொல்ற, உனக்குன்னு இந்த பூமியில இடமே இல்ல, பண்ணி கூட்டத்துக்குள்ள வேணா போ. அல்லேலூயா. எங்க போயிரு? பண்ணி கூட்டத்துல போகும்படி உத்தரவு கூட வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர் போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றிக்கூட்டத்தில் போயின. அப்பொழுது பன்றிக்கூட்டம் எல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. ஒரே வார்த்தை பிசாசுக்கு, போங்கள். இவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கிறார் பாருங்க. அவ்வளவுதான், போங்கள். பெருங்கூட்டமா இருந்ததுனால கொஞ்சம் மரியாதை கொடுத்து அனுப்பிட்டார், போங்கள் அப்படின்ட்டு. அல்லேலூயா. கடைசியா ஒன்னு சொல்லி முடிச்சிடுறேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது யோவான் 11:43 கல்லறைக்குள்ள கடந்தவனை பார்த்து, லாசருவே, அவ்வளவுதான். சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பேரை சொல்லி கூப்பிட்டாரு? இல்லாட்டினா ராமன் சுப்பன் எல்லாம் எந்திரிச்சு வந்திருப்பான். அதனாலதான் லாசருவே லாசருவே ரொம்ப ரொம்ப தெளிவா சொன்னார். லாசருவே, இல்லாட்டி பக்கத்து கல்லறையில் இருக்க சபத்தியா எந்திரிச்சு வந்துருவான். வெளியே வான்னு சொன்ன பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனாலதான் லாசர் மட்டும் வெளியில வா. அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு ஒரு வார்த்தையில நடக்கிற அற்புதங்கள். அதான் சாதையா சொல்வாரு, ரொம்ப அழகா சொல்வாரு,
so many days wait for 1 minute blessing அப்படிம்பார். ஒரு காரியம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு மேன்மைக்கு எவ்வளவு நாள் வேணாலும் நம்ம காத்திருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் வரலையே. இன்னும் ஒரு காரியம் நடக்கும், நிச்சயமா நடக்கும். இதே சபையிலே நடக்கும். கர்த்தர் குறித்த தேதியில நடக்கும். முன் குறித்தபடியே நடக்கும். இவ்வளவு நாள் நம்ம வடித்த கண்ணீர்லாம் ஒட்டு மொத்தமா கேட்டு திடீர்னு கர்த்தர் வருவார் சபைக்குள்ள. என்னென்ன நடக்கும்னே தெரியாது, நடக்காததெல்லாம் நடக்கும். எப்படி பிரதர் கதை விடுறீங்களா நீங்க கேட்கலாம். இதை மட்டும் சொல்லிட்டு நம்ம அந்நிய பாஷை பேச போறோம். லூக்கா, யார் பைபிளை பரட்டாதீங்க, என்ன மட்டும் பாருங்க. லூக்கா 13 திடீர்னு ஒரு ஆலயத்துக்குள்ள போந்துட்டார். கொஞ்சம் தயவுசெய்து தூதர்கள் எல்லாம் கொஞ்சம் ஐஸ் வச்சு எப்ப எங்க ஆலயத்துக்கு ஆண்டவர் வருவார் முன்கூட்டியே கேட்டுக்கங்க. எந்த நேரத்துல நம்ம ஆலயத்துல நுழைவாருன்னு தெரியாது. இது என்னுடைய கற்பனை இல்லை, நான் நிஜமாவே எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒரு ஆலயத்துக்குள்ள வந்த உடனே அன்னைக்கு பிரசங்கியார் யாருதான்? ஏங்க, இயேசுநாதர் வந்ததுக்கு பிற்பாடு எந்த பாஸ்டராவது மைக்கு கிட்ட வந்து நிக்க முடியுமா? இல்ல எந்த விசுவாசியாவது மைக்கு கிட்ட வர முடியுமா? இல்ல கொயர்லாம் அவ்வளவுதான், சபையை கிடுகிடுத்து போயிடும் இல்லையா? அது மாதிரி ஒரு நாள் நிக்க போறாரு. எங்க எப்பன்னு தெரியாது தேதி. அப்படி நின்னுட்டு பிரசங்கம் பண்றாரு. லூக்கா 13:11 இது ரொம்ப நான் விவரமா சொல்லணும். இதுக்கு ஆங்கிலத்தில் என்ன பேர்னா the spirit of infirmity, பலவீனப்படுத்துற ஆவி. அவள் இந்த ஆவிகளை சரியா நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. நீங்க இது வரைக்கும் பாவிகளை தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்றது ஆவிகளை புரிஞ்சுக்கணும். என்ன ஆவி விளையாண்டுட்டு இருக்குது, என்ன ஆவி கிரியை செய்து அவளை எவ்வளவு என்ன பண்ண விட மாட்டேங்குது. நிமிரக்கூடாத கூனியா இருந்து அடுத்த வசனம் பாருங்க. இயேசு அவளை கண்டு புல்பிட்ல பிரசங்க பீடத்துல நின்ன உடனே தம்மிடத்தில் அழைத்து அவருடைய பார்வை அவ மேல போயிருச்சுங்க. அல்லேலூயா. என்ன பண்றாரு தெரியுமா? இப்ப நீங்க எல்லாரும் கவனிக்கணும். தம்மிடத்துல அழைக்கிறாருங்கும் போது சபையார் எல்லாரும் வேடிக்கை பார்த்திருப்பாங்களா இல்லையா? என்னடா எந்திரிச்சு நடக்கவே முடியாத அம்மாவை கூப்பிடுறாருன்னு. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஒண்ணு யோசிக்கணும். அவ கூணி சபைக்கு குனிஞ்சுதான் நடந்து என்ன பண்ணிருக்கிறா, வர்றா. அதனால இவர்கிட்ட வரும்போது குனிஞ்சுதான் நடந்து வந்திருப்பா. ஒரே ஒரு வார்த்தை தான், ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து நீ என்ன ஆயிட்ட, விடுதலையாக்கப்பட்டாய். பக்கத்துல பார்த்து அப்படியே தீர்க்க தரிசனமா சொல்லுங்க. உங்கள் பலவீனத்திலிருந்து நீங்க விடுதலையாகிறீர்கள். தயவு செய்து ஒவ்வொருத்தரையும் பக்கத்துல முகமுகமா பார்த்து உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். உன் பலவீனம் என்னப்பா? என் பலவீனம் என்னங்க, கிரிக்கெட் பார்க்காம இருக்க முடியாது. இன்னைக்கு அந்த பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். உன் பலவீனம் என்னப்பா? நான் எப்ப பார்த்தாலும் 65 hours சாப்பிடுவேன். ஓ, போஜன பிரியனா? அந்த பலவீனத்திலிருந்து இன்னைக்கு நீ என்ன ஆயிட்ட, விடுதலையாக்கப்பட்டாய். உன் பலவீனம் என்னப்பா? நான் ஒரு இடத்துக்கு போனேன். அப்ப அந்த முதலாளி சொன்னார், சார் நான் நான்வெஜ் சாப்பிடாம என்னால இருக்கவே முடியாது சார். நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு சின்ன ஜோம் பண்ணவான்னு. ஐயோ வேணாம், நான் டெய்லி சாப்பிடணும், அட்லீஸ்ட் ஒரு கருவாடாவது சாப்பிடணும், அட்லீஸ்ட் ஒரு முட்டையாவது சாப்பிடணும். அது ஒரு பலவீனம். அந்த பலவீனத்திலிருந்து நீ என்ன செய்யப்பட்டாய். சில பேருக்கு பாத்தீங்கன்னா வாரம் ஒரு புது புடவை போய் எடுப்பாங்க. வாரத்துல 7 நாள் வேலை பார்த்து ஒரு நாளைக்கு 500 ரூபாய், மேனி 7 5 35 3500 ரூபாய் சம்பாரிச்சு அதுல 1500 ரூபாய்க்கு வாரத்துக்கு ஒரு புடவை எடுத்து 4 வாரத்துக்கு 4 புடவை. நீங்க பாக்குறது கோபமா பாக்குறீங்களா இல்ல எப்படி பாக்குறீங்க? 4 வாரத்துக்கு எத்தனை புடவை எடுத்துருவாங்க? 4 புடவை எடுத்து விதவிதமா கட்டிட்டு வருவாங்க. அது ஒரு பலவீனம். சில பேருக்கு கையில எவ்வளவு பைசா வந்தாலும் கையில என்ன செய்யாது, தங்கவே தங்காது. அது ஒரு பலவீனம். அல்லேலூயா.
ஒண்ணு இல்ல, சிலுவையில சாகும்போது அவர் இதைத்தான் சொன்னார். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நம்மை நலமாக்குகிற தண்டனை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால். நீங்க ஆண்டவர்கிட்ட போய் அழுகணும். ஆண்டவரே, இந்த காரியத்துல நான் பலவீனமா இருக்கிறேன், இந்த காரியத்துல என்னால வெளியில வர முடியல,